ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன், இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். கண்காட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி, நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். சரசுதான் ஒரு முறை யோசி, அந்த தங்கத்தோட மனசுதான். சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான். நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். தொத்து நோய் தடுத்து, கவிதைய மீட்டெடுத்து, செத்த பயிர் வளர்த்து, இளையேத்தம் அதை தடுத்து, அம்மாவை போல வந்து அரவணைச்சார் உறவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும். 2021 26 வரை ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையிலே அந்த அரசு எப்படி செயல்பட்டது, என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்து அவர்கள் செய்ய தவறியிருக்கிறார்கள், இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய தருணம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் அவர்கள் 2021 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை மக்களிடத்திலே சொல்லி அதையெல்லாம் நிறைவேற்றாமல் 1000 ரூபாய் எல்லோருக்கும் தருவோம் என்று சொல்லி ஒரு சிலருக்கு கொடுத்து பாதி பேருக்கு கொடுக்கவில்லை. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும், செய்யலை. கல்வி கடன் தள்ளுபடி செய்யலை. பெட்ரோல், டீசல், கேஸ் போன்றவற்றுக்கு விலை குறைப்பும் மானியமும் வழங்குவதாக சொன்னார்கள், செய்யவில்லை. இப்படி அரசு ஊழியர்களுக்கு பல சலுகைகளை தருவதாக அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, சத்துணவு அமைப்பாளர்களுக்கு, மருத்துவத்துறையில் இருக்கிற நர்சுகள் போன்ற பணியாளர்களுக்கு, எல்லா தரப்பு ஊழியர்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே சில சலுகைகளை செய்வதாக வாக்குறுதி கொடுத்து அதையெல்லாம் செய்யாமல் 5 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சியை பூர்த்தி செய்து முடிந்திருக்கிறது. மீண்டும் திமுக இந்த மண்ணிலே ஆட்சிக்கு வரக்கூடாது, ஸ்டாலின் முதல்வராக வரக்கூடாது என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் நீங்கள் மிக தெளிவாக இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராகவும் இந்த கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் நான் உங்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை தர வேண்டும். அப்படி தருகிற பொழுது உங்களுக்கு 11-21 இடையில் 10 ஆண்டு காலம் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொடுத்த நல்ல பல திட்டங்களை எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறார்கள். லேப்டாப் கொடுக்கிற திட்டம், சைக்கிள் திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், 25,000 ரூபாய் மானியத்தில் இருசக்கர வாகனம் பெறுவது போன்ற திட்டங்களை எல்லாம் நிறுத்தியிருக்கிற அத்தனை திட்டங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக வந்தால் 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தி தரப்படும். உங்களுக்கு அதுக்கான சம்பளமும் வாரம் கிடைக்கும். அதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தை செயல்படுத்துவார்கள். எல்லா குடும்ப தலைவிக்கும் 2000 ரூபாய் உறுதியாக வழங்கப்படும். 1200 ரூபாய் பெறுகிற முதியோர் உதவித்தொகை 2000ஆக வழங்கப்படும். எல்லா ரேஷன் கடையிலும் எல்லா ரேஷன் அட்டைக்கும் விலை இல்லாமல் எண்ணெயும் பருப்பும் வழங்கப்படும். எல்லா குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். அதில் இப்போ திமுக சொன்ன மாதிரி பிரித்து பார்க்க மாட்டாங்க. அம்மா கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்களே, அது போலவே எல்லா குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் தரப்படும். எல்லா வகையிலும் இருக்கிற இந்த விவசாய கரும்பு விலை உயர்வு, நெல் விலை உயர்வு, இதையெல்லாம் கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, இத்தனை சலுகைகளையும் நீங்கள் பெற வேண்டும். ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த சலுகைகளும் திட்டங்களும் உங்களை அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான வேலை. வருகிற 23ஆம் தேதி இரட்டை சின்னத்திலே ஓட்டளித்து உங்களின் தொகுதி உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினராக என்னை பணியாற்ற அனுமதிக்க வேண்டும்.
அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக வருவதற்கு நீங்கள் உற்ற துணையாக இருக்க வேண்டும். அதற்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு